மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்கொள்ளும் சக்தி வாய்ந்த ஓர் எதிரி. நட்பு நாடுகள் அமெரிக்காவை கைவிடுவது ஏன்? ஒரு அலசல். மேற்கு ஆசியாவில் மேற்கத்திய இராணுவத் தலையீட்டின் தோல்வியை பிரதிபலிக்கும் இன்னும் ஒரு பின்னடைவு நிகழ்வாக ஏமனின் அன்சரல்லா ஹூதி இயக்கம் இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையே நடந்து வரும் போரில் தீவிரமாக பங்கேற்பாளராக தன்னை இணைத்துக் கொண்டது. முதலில் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள், பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகளை ஏவினர். பின்னர் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இயக்கப்படும் கப்பல்கள் செங்கடலை கடந்து செல்வதை தடுத்தனர். இஸ்ரேலின் ஈலாட் துறைமுகம் நோக்கி எந்த கப்பலும் செல்லாதவாறு கப்பல் பாதையை முழுமையாக மூடுவதாக அறிவித்தனர். ஹூதிகள் செங்கடலில் சில பல கப்பல்களை கைப்பற்றிய பிறகு இஸ்ரேல் செல்லும் மற்ற கப்பல்கள் மீது நடத்திய ட்ரோன் தாக்குதல்களால் ஈலாட்டில் கப்பல் துறைமுகத்தின் செயல்பாடுகள் 85% குறைந்துள்ளது. சர்வதேச மற்றும் இஸ்ரேலிய கப்பல் நிறுவனங்கள் இந்த தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க தங்கள் சரக்குகளுடன் இஸ்ரேலை அடைய கூடுதலாக 12 நாட்கள் எடுக்கும் நீண்ட பாதையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதால் ஆகும் அதிகபட்ச செலவுகள் குறித்து வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஏமன் ஹவுதியின் இந்தச் செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க பாதுகாப்புச் செயலர் லாய்ட் ஆஸ்டின் அந்த பகுதிக்குச் சென்று செங்கடலில் நிலைநிறுத்தப்படும் பன்னாட்டு கடற்படை பணிப்படையை உருவாக்குவதாக அறிவித்தார். சவூதி அரேபியா, எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட கூட்டணி பற்றி பேசப்பட்டாலும் இணைந்த ஒரே அரபு நாடு பஹ்ரைன் மட்டுமே. எனவே ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் UNSC தீர்மானம் இல்லாமல் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு பிரதேசத்தின் இராணுவமயமாக்கலை சட்டப்பூர்வமாக்குவதற்கு வழியேதும் இல்லை. இஸ்ரேலோ ஐநாவிடம் சென்று முறையிடக்கூட முடியாது. உலக நாடுகளை மதிக்காத இஸ்ரேலை யார் மதிப்பர்? அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளைத் தவிர. அதையும் தாண்டி அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டு வந்தாலும் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பவர் வைத்துக்கொண்டு சும்மாவாயிருப்பார்கள். எனவே அதற்கும் வழியில்லை. ஆக இப்படி எந்த வழியும் இல்லாமல் அமெரிக்க திகைத்து நிற்க வேறு வழியின்றி தன்னிச்சையாக சில நட்பு நாடுகளை உதவிக்கு அழைத்தது. ஆனால் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய நாடுகள் கைவிட்ட நிலையில் இன்று தனித்து நிற்கிறது. இது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் எந்த பிராந்திய நாடுகளும் இந்த விஷயத்தில் அமெரிக்காவை நம்பவில்லை. இது அமெரிக்க செல்வாக்கின் வீழ்ச்சியை நிரூபிக்கிறது. அதே நேரம் ஏமனின் அன்சரல்லாவின் நிலையை உயர்த்தியுள்ளது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கீழ் 2015இல் சவூதி தலைமையிலான கூட்டணியின் தலையீட்டை வாஷிங்டன் ஆதரித்தது. அதன் காரணமாக ஏமெனில் 3,77,000 பேர் இறந்துள்ளனர். பெரும்பாலும் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் மீது விதிக்கப்பட்ட கொடிய முற்றுகையின் விளைவாக சுமார் 15,000 பேர் இறந்துள்ளனர். நேரடி மோதலால் பொதுமக்கள் இறந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் ஆதரவை பெற்ற சவுதி தலைமையிலான தலையீட்டின் நோக்கம் நாட்டின் தலைநகரான சனாவில் அன்சரல்லாவை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதாகும். இந்த குழுவானது ஏமனின் ஆளும் படையாக சர்வதேச அங்கீகாரத்தை அனுபவிக்கவில்லை என்றாலும் அது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை ஆளுகிறது. நாட்டின் 2/3 ஆயுதப்படைகளின் ஆதரவை கொண்டுள்ளது மற்றும் சனாவிலிருந்து அரசாங்கத்தை இயக்குகிறது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஏமன் ஜனாதிபதி அப்த்ரப்பு மன்சூர் ஹாதிக்கு எதிராக மக்கள் புரட்சியைத் தொடர்ந்து அன்சரல்லா ஆட்சிக்கு வந்தார். பல மாதங்களுக்குப் பிறகு அன்சரல்லா போராளிகள் பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடிவு செய்ததை அடுத்து ஹாதி ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். 7 ஆண்டுகால போருக்கு மத்தியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் அரசியல், சமூக மற்றும் ஆயுத இயக்கம் ஏமனின் நடைமுறை அரசாங்கமாக செயல்படுகிறது. ஆனால் ஐநாவில் இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை. மேற்கத்திய ஊடகங்களில் பல ஆண்டுகளாக ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் குழுவாக குறைத்து மதிப்பிடப்பட்ட ஏமனின் அன்சரல்லாவின் திறன்களை புரிந்து கொள்வதற்கு சற்று முன்னே நாம் கூறிய சூழல் முக்கியமானது. மேற்கத்திய அரசாங்கங்கள் கூட்டாக ஏமன் குழுவை முக்கியமற்றது என்று தவறான தகவலை பரப்புரை செய்ய முயன்றாலும் ஹூதிகளை எதிர்கொள்ள பல தேசிய கடற்படை கூட்டணியை உருவாக்க வாஷிங்டனின் எடுத்த சமீபத்திய முடிவானது ஏமெனியர்கள் ஒரு முக்கிய பிராந்திய நிகழ்வுகளை கண்காணிக்கும் திறமை பெற்றவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறது.
உண்மையில் அன்சரல்லாஹ் மட்டுமே அரச சொத்துக்களை கட்டுப்படுத்தும் ஒரே அரபு இயக்கம் மற்றும் இஸ்ரேலுடன் நடந்து வரும் போரில் பங்கேற்கும் ஒரு நிலையான இராணுவமாகவும் திகழ்கிறது. அமெரிக்கா இப்போது எதிர்கொண்டுள்ள யதார்த்தம் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் சவூதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய இரண்டும் உணர்ந்த ஒன்று. 2022 ஜனவரியில் அபுதாபி மற்றும் துபாய் மீது 2 தனித்தனி ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கு நாடுகளின் தற்போதைய ஆதரவு யுஏஇக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க முடியாது என்பது தெளிவாகியது. ஏப்ரல் 2022 இல் நாடு தழுவிய போர் நிறுத்தம் செய்யப்படும் வரை அன்சரல்லா அதன் வளர்ந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்களை நிரூபித்து சவூதி அரேபியாவிற்குள்ளும் மதிப்புமிக்க பொருளாதார இலக்குகளை தாக்கியது. இந்த தாக்குதல் எதிர்பார்த்ததை விட குறைவான கவனத்தை பெற்றபோதிலும் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் நாட்டிற்கு வருவதை ஒட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதான அவர்களின் 2வது தாக்குதலை அன்சரல்லா படைகள் சரியான நேரத்தில் செய்தன. மேற்கத்திய ஆதரவு போதுமான பாதுகாப்பை அளிக்காது என்று எமிராட்டி மற்றும் சவுதி தலைமைகளுக்கு இது ஒரு தெளிவான செய்தியாக இருந்தது. ஏமனின் இந்த அச்சுறுத்தல் காரணமாக ரியாத் இஸ்ரேலுடன் ஒரு சாதாரண ஒப்பந்தத்தை சாத்தியமாக்குவதற்காக அமெரிக்காவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாடியது. அத்தகைய பாதுகாப்பு உடன்படிக்கை ஒருவரை தாக்குவது அனைவருக்கும் எதிரான தாக்குதல் என்று நிபந்தனை விதித்திருக்கும். எனவே மோதல் மீண்டும் வெடிக்கும் பட்சத்தில் ஏமனுக்கு எதிரான நேரடி போருக்கு அமெரிக்கர்களை இழுக்கும் விதமாக உருவாக்கப்பட்டது. சனாவிலுள்ள தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க அமெரிக்கா உதவ முயற்சித்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு மோதலின் தொடக்கத்தில் தன்னிடம் இருந்த திறன்களைத் தாண்டி உள்நாட்டில் வளர்ந்த திறன்களைக் கொண்ட ஒரு கடினமான போர்க்குழுவை உருவாக்கியது. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பீடன் ஏமனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தார். எவ்வாறாயினும் ஏமன் சவூதி ஒப்பந்தத்தை தொடர்வதற்குப் பதிலாக வெள்ளை மாளிகை அதன் உறுதிமொழியை கைவிட்டு அதற்குப் பதிலாக சவூதி இஸ்ரேலிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயன்றது. அந்த அபாயகரமான முடிவு வாஷிங்டனில் உள்ள கொள்கை வகுப்பாளர்களை நிலை குலைய வைத்திருக்கிறது. காசா மீதான போரில் அமெரிக்கா இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவு அளித்து பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதற்கு சிவப்புக் கோடுகள் இல்லை என்று உச்சரித்து அமெரிக்கா பாலஸ்தீன இஸ்ரேல் போரை ஒரு பரந்த பிராந்திய அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக விரிவுபடுத்த முயற்சி செய்தது. மேலும் நடந்து வரும் மோதல்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் லெபனான் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் அன்சரல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி தனது படைகள் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து நிற்கிறது. அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் முட்டாள்தனமாக போக்கைக் கொண்டிருந்தால் எங்கள் படைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு சும்மா நிற்காது என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.